வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆடி வெள்ளி, முதல் வெள்ளி, அதுக்கு விளக்கு பூஜை நடக்குது. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயூரநாதர் கோயில் வடக்கு வளாகத்தில் நகரத்தார் சங்கம் இருக்குது. அந்த நகரத்தார் சங்கத்தில் நடந்த இந்த விளக்கு பூஜை தான். இதுக்கு மார்னிங்கிலேருந்து எல்லா ஒர்க்கும் செய்வாங்க. ஈவினிங் இந்த பூஜை நடக்குது. இது நான் கீழே உட்கார முடியலன்னு சொல்லிட்டு டேபிளில் செய்கிறேன். மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். பிள்ளையார் சின்ன பிள்ளையார். இந்த விளக்கு, அந்த பூஜை பொருள் எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க செட்டாக. நம்ம அந்த உதிரிப்பூ எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க. உதிரிப்பூ, டம்ளர், தண்ணி, குங்குமம், மஞ்சள், அந்த பிரசாதம் உள்ளது எல்லாமே செட்டாக அப்படியே அங்கே இருக்கும். கொஞ்சம் கீழே உட்கார முடியாதவங்களுக்காக டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் அந்த ஆர்கனைஸ் பண்ணி அந்த பாட்டு பாடி அந்த விளக்கு பூஜையை நடத்தி வச்சாங்க. 108 போற்றி, அப்புறம் அந்த விளக்கோட பாடல்களை எல்லாம் சொல்லி எல்லோரும் ஸ்டார்டிங்கில் அந்த விளக்கை ஏற்றி பூஜை பண்ணும்போது அந்த உதிரி பூவாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணணும். அதாவது கொடுத்துருவங்க லிஸ்ட்டில் 2-3 பேர் வர முடியல. அதனால இந்த ஜென்ஸ் அந்த எல்லை சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவங்க செய்கிறாங்க. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, நல்ல பயங்கரமான மழை. அதனால் காற்று ரொம்ப இல்லை. எப்போவுமே சைடில் இந்த கட்டி எடுப்பாங்க படுதா மாதிரி. இந்த தடவை கட்டலை. இருந்தாலும் பயங்கரமாக மழை வந்துச்சு. ஆனால் காற்று இல்லாமல் இருந்ததுனால விளக்கு ஒன்றும் இதுவாகலை. இந்த விளக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டிஃபன் சாப்பிட்டு எல்லா விதமான போற்றுகளும் சொல்லி, அப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு, அப்புறம் நம்மளோட குலதெய்வத்துக்கு, அப்புறம் விளக்கு பூஜை, அப்புறம் பாடல்கள் எல்லாமே பாடி கிட்டத்தட்ட ஒரு 6:45க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 8:30 ஆயிடுச்சு முடியறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி இந்த புஷ்பத்தை கையில் வச்சு வலது இதில் கையில் வச்சு மேலே மூடிட்டு, அப்புறம் நம்ம சாமியை நினச்சி கும்பிட்டு அதில் பூவை போட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு நம்ம அந்த தேங்காய் பழம் அதை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். பூவு, குங்குமம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும். அவங்க விளக்கெல்லாம் அங்கேயே வச்சிடணும். அங்கே அப்புறம் விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பேசிவிட்டு அப்புறம் அரட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வர பார்த்திங்கன்னா ஒரு 10:45, 11 ஆயிடுச்சு. நான் அந்த பிங்க் கலர் சாரிக்கு மேட்சாக ரோஸ் பீட்ஸ் வச்சு பூ வச்சுட்டு போயிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.